சென்னையில் உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்காது அப்படின்னா அதை எதை சொல்லுவீங்க? கூவம் தான் கெனாலு. சென்னையில் இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, மாறினா நல்லா இருக்கும். மெடிக்கல் ஃபெசிலிட்டி மாறணும். சென்னையில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஒஸ்டிங் அப்படின்னா பார்த்தா சென்னையில் உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த விஷயம் பிடிக்கலன்னா ரொம்ப கழிச்சியாக அங்கங்கே அப்படி அப்படியே விட்டு வச்சுட்றாங்க, குப்பெல்லாம் வராமல். சென்னையில் சர்வே பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் எந்த விஷயத்தை சொல்லுவீங்க? பணம் தான் வேணும், அது இல்லைன்னா இங்கே ஒன்றுமே இல்லை. சென்னையில் சர்வே பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தை நான் சொல்லுவீங்க? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் மணி நல்லா கிடைக்குதுங்க. ஆனால் சென்னையில் இப்போ ஹீட் இருக்குல்ல, இது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கா இல்லை சென்னை டிராஃபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? சொன்னால எல்லாமே சகிச்சுக்கலாம், அவ்வளோதான். சென்னையில் வந்து இப்போ ஹீட் அதிகமாக இருக்குல்ல, அது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கா இல்லை டிராஃபிக் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கா? ரெண்டுமே ப்ராப்ளம் தான். நம்ம சென்னையை பொறுத்தவரையும் படிப்புன்றது தேவையில்லை. படிக்காதவங்க கூட இங்கே பொழைச்சிருக்காங்க, பெரிய பெரிய ஆளாகவும் ஆயிருக்காங்க. நீங்கள் சென்னையில் எவ்வளோ வருஷமான? 20 வருஷமாக இருக்கேன். 20. சென்னையோட பெஸ்ட் திங்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? சென்னையில் வந்ததுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ்னாக்கா இங்கே எல்லா ஊர் மக்களும் இருக்காங்க, எல்லாம் ஃப்ரீயாக பழகுறாங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அதே இதில் சென்னையில் இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த மாதிரி சென்னையோட ஹீட் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து சென்னையோட ஹீட் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கா இல்லை சென்னையில் இருக்க டிராஃபிக் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கா? டிராஃபிக் தான். டிராஃபிக் தான். சென்னை ஃபுட்டை பற்றி உங்களோட ஹானஸ்டான ஒப்பீனியன் என்ன சொல்லுவீங்க? சென்னை ஃபுட்டு வந்து மற்ற ஊரோட சென்னை ஃபுட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சென்னையில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? 20 years 20 இயர்ஸாக இருக்கீங்க. சென்னையோட பெஸ்ட் திங்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? பெஸ்டிங்னா ஃபுட்டு தான். இங்கே கிடைக்கிற மாதிரி ஃபுட்டு எங்கேயும் கிடைக்காது. சென்னையில் உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்காது அப்படின்னா அதை எதை சொல்லுவீங்க? கூவம் தான் கெனாலு, அதுதான் இது வரைக்கும் எதுவும் பண்ணவே இல்லையே. சென்னையில் சர்வே பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் எந்த விஷயத்தை சொல்லுவீங்க? பணம் தான் வேணும், அது இல்லைன்னா இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ சென்னையில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? அப்போ வந்ததுலேருந்து இங்கே தான் வருது. இங்கே சென்னை தான் ஃபுல்லாகவே. சென்னையில் பெஸ்ட் திங்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? பெஸ்ட்டுன்னு பார்த்தா பீச்சாக தான், பீச்சை தான் சொல்லுவேன். சென்னையில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஒஸ்ட் திங் அப்படின்னா? பெஸ்ட்டுன்னு பார்த்தா எதுவுமே இல்லை ப்ரோ. சென்னையில் சர்வே பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தை சொல்லுவீங்க? சென்னையில் சர்வே பண்ணோன்னா மணி, ஹார்ட் ஒர்க், அதுதான் வரும், மணி தான் வரும். சென்னையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா நீங்கள் எதை நான் சொல்லுவீங்க? ஒற்றுமை. சென்னையில் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காத விஷயம் அப்படின்னா? பிடிக்காததுன்னு ஒன்றும் இல்லை, ஆல்மோஸ்ட் சென்னை தான் பிடிக்கும். சென்னையில் சர்வே பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தை சொல்லுவீங்க? அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா இருக்கணும், எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கணும். சென்னையில் இப்போ ஹீட் இருக்குல்ல, இது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கா இல்லை சென்னை டிராஃபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? சொன்னால எல்லாமே சகிச்சுக்கணும், அவ்வளோதான். சென்னை ஃபுட்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பிடிச்சது ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான். பிரேக்ஃபாஸ்ட்டு, ரோட்டு கடைங்க, இட்லி, தோசை, பூரி, இது மட்டும். சென்னை விட்டு வெளியே மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அங்கே உள்ள ஃபுட்டுக்கும் சென்னையில் உள்ள ஃபுட்டுக்கும் நீங்கள் சொல்லணும்னா எது பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள்? சென்னை. சென்னை தான். நீங்கள் சென்னையில் எத்தனை வருஷமான இருக்கீங்க? 20 வருஷமாக இருக்கு. சென்னையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? இந்த பீச் சைட். சென்னையில் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னா? விஷயம் மட்டும் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஓகே. சென்னையில் வெளியேருந்து சென்னைக்கு வராங்களா, அவங்க சர்வே பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் எந்த விஷயத்தை சொல்லுவீங்க? வெளியிலேருந்து இங்கே வேலைக்கு இல்லை வருவாங்களா உங்களுக்கு? இருக்கிறாங்களா இல்லை இடம் பார்க்கும், வீடு. சென்னையில் வந்து இப்போ ஹீட் அதிகமாக இருக்குல்ல, அது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கா இல்லை டிராஃபிக் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கா? ரெண்டுமே ப்ராப்ளம் தான். வெளியில் நீங்கள் நிறைய இடத்துல போய் சாப்பிட்ருப்பீங்க, சென்னையை விட்டு வெளியே மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிட்டி போய் சாப்பிட்ருப்பீங்க. அங்கே ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லை சென்னை ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சென்னையில் ஓகே சாப்பாடு. நீங்கள் சென்னையில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 15 வருஷமாக இருக்கேன். சொல்லு அது வேறு டியூட்டி வருவாங்க. டியூட்டியா? 15 வருஷமாக இருக்கேன். 15 வருஷமாக இருக்கீங்க. சென்னையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? சென்னையில் பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லணும்னா, எல்லாம் நல்லா வேலை வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. சென்னையில் உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லுவீங்க? பிடிக்கலன்னா ரொம்ப கழிச்சியாக அங்கங்கே அப்படி அப்படியே விட்டு வச்சுட்றாங்க, குப்பெல்லாம் வராமல். அதான் சென்னையில் சர்வே பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தை நான் சொல்லுவீங்க? சர்வே பண்ணாக்கா வெளியேருந்து இங்கே வந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் நமக்கு வேணும்ல.
மணியாக இருக்கலாம், ஹார்ட் ஒர்க்கு இந்த மாதிரி இருக்குல்ல. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் மணி நல்லா கிடைக்குதுங்க. ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணால் இங்கே சரியாக பண்ணலாம். நல்லா கிடைக்குது. சென்னையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ரொம்ப பிடிச்ச விஷயம்னா பீச்சுக்கு வரது பிடிக்கும். சென்னையில் இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, மாறினா நல்லா இருக்குன்னு இந்த விஷயம் சொல்லுவீங்க? என்ன விஷயம் மாறணுன்றது என்ன மாறணும்? கட்சி ஏதாவது அரசியல் மாறணுன்றீங்களா? இல்லை, சென்னையில் இப்போ நிறைய இடம் வந்து குப்பையாக இருக்குது. நிறையா நான் கேட்டதையும் சொல்கிறேன், குப்பையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாறினா மெடிக்கல் ஃபெசிலிட்டி மாறணும் ஓரளவு. சென்னையில் சர்வே பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் எந்த விஷயம் நான் சொல்லுவீங்க? நம்ம சென்னையை பொறுத்தவரையும் படிப்புன்றது தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. படிப்புன்றது வச்சு நம்ம வேலைக்கு போகிறோன்றது அது இல்லை. ஆக்சுவலாக இங்கே படிக்காதவங்க கூட இங்கே பொழைச்சிருக்காங்க, பெரிய பெரிய ஆளாகவும் ஆயிருக்காங்க.